பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. பெத்தானியா என்கிற கிராமம் எருசலேமிலிருந்து சுமார் 2 மைல் தூரத்தில் இருந்தது என்று இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது ஒரு கிராமம். ஒலிவமலையின் அடுத்த பகுதியில் இந்த கிராமம் இருக்கிறார். இயேசு எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் எரிகோவிலிருந்து யூதேயா வனாந்தரத்தின் வழியாக இந்த ஒலிவமலையில் ஏறி எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வருவார். அப்போ இந்த கிராமத்தை அவர் கடந்து வருவது அவருடைய வழக்கம். அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம், மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள், லாசரு என்கிற ஒரு சகோதரன், 3 வாலிபர்கள். பெற்றோர்கள் அவளுக்கு இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்போ அவனுடைய தாய் தகப்பனை இழந்து போனவர்களாக இருந்திருக்க வேண்டும். தாய் தகப்பன் 2 பேருமே இல்லை, 3 பேரும் வாலிபர்கள், 2 வாலிப பெண் பிள்ளைகள், ஒரு வாலிப தம்பி லாசரு. அதான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தோடு இயேசுக்கு ஒரு அன்பு ஏற்பட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. லாசரு வியாதிப்பட்டான், மரணம் அடைந்து விட்டான். 4 நாட்கள் கழித்து இயேசு அந்த கிராமத்துக்கு வரும்போது 2 சகோதரிகளும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்போதான் இயேசு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதற்காக கல்லறையின் மீது இருந்த கல்லை புரட்ட சொல்லுகிறார். அப்பொழுது மாத்தாள் சொல்லுகிறாள், அவனை அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆகிவிட்டது, இப்போ சரீரம் நாருமே அப்படி சொல்லும்போது இயேசு இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என் அவ்வளவுதான், என்ன பண்ணுவதுன்ற கலக்கம். நமக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு இந்த லாசரு தான். உலக பிரகாரமாக சகோதரன், அவனும் மரித்து விட்டான் என்றால் அந்த 7 குடும்பம் திகைத்து நிற்கிறது. இனிமேல் நமக்கு யார் இருக்கிறாங்க? ஆண் துணையே நமக்கு இல்லை. இன்னும் நம்முடைய எதிர்காலம் என்ன? பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த இளம் வாலிப பெண் பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு அங்கே தலையிடுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகும்படியான ஒரு அற்புதத்தை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாதி உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல கடன் உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை இல்லை என்கிற நிந்தை உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டம் அது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், என் ஊழியத்தில் போராட்டம் அது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், என் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை அது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு தேவை உங்கள் முன்னால் நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க பண்ணுகிறாரு, எதிர்காலத்தை குறித்த பயத்தை கொடுக்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வருமா? எனக்கு ஒரு நன்மை நடக்குமா? இதிலிருந்து நான் வெளியே வருவேனா? அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். இப்போ இயேசு சொல்லுகிறார், நீ என்னை தேடி வந்திருக்கிறல்ல, என் பாதபடியில் நீ வந்திருக்கிறல்ல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? எப்படி முடியும்? அப்படி எண்ணத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா? நீ விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்றார். என் மகளே, நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் மகனை, நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை வைத்துதான் நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். உன்னுடைய விசுவாசத்தை பார்த்துதான் நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும். 6வது வசனம் வாசிங்க. அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இயேசுக்கு சொல்லியாச்சு, உடனே இயேசு வருவாரு, உடனே வந்து லாசருக்கு அற்புதம் செய்வான்னு மாத்தாள் மரியாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு நம்மளை நேசிக்கிறார், அவர் தான் நம்பி இருக்கிறோம், உடனே வந்தாதான், இல்லைன்னா ஆபத்தான நிலைமை. செய்தி சொன்ன உடனே இயேசுக்கு செய்தி போயாச்சு. செய்தி சொன்ன ஆள் திரும்பிட்டான் ஊருக்கு.
இயேசு இந்த செய்தி கேட்ட பிறகும் பின்னும் 2 நாள் அங்கேயே தங்கிட்டாராம். தாமதிக்கிறார். இயேசு உடனே பதில் கொடுக்கல. அவர் நினைச்சிருந்தா அங்க போய் செய்தி கிடைச்ச உடனே அவனை பார்த்து நீ போ லாசரு பிழைச்சிருப்பான்னு சொன்னா நடந்திருக்குமா? நடக்காதா? நடந்திருக்கும். என்ன ஏற்கனவே நடந்திருக்கு. 100க்கு அதிபதியை பார்த்து நீ போ, வேலைக்காரர் சோமா இருக்கிறான், சோமாயிட்டான். இயேசு அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே லாசரு பிழைச்சிருப்பான். இயேசு சொல்லவும் இல்லை, உடனே வரவும் இல்லை, அங்கே 2 நாள் தங்கிட்டார். தாமதம். இயேசு தாமதிக்கிறார். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஐயா ஜபம்லாம் பண்ணிட்டேன், ஆண்டவர் ஜபத்தை கேட்ட மாதிரி சந்தோஷம்லாம் வந்துச்சு, பதில் வர மாட்டேங்குதே. ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார், எனக்கு நல்லா தெரியுது, உள்ளத்துக்குள்ள சந்தோஷம்லாம் வந்துட்டு, ஆனால் பதில் வர மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இன்னும் இந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது, தேவை சந்திக்கப்பட மாட்டேங்குது, கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, இந்த தடை நீங்க மாட்டேங்குது, இன்னும் பதில் வரலையே. அப்ப ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? ஆண்டவர் எங்க மேல அன்பாலாம் இருந்தாரே, அன்பாலாம் பேசினாரே, அவ்வளவுதான் நான் இயேசுடைய அன்பு. எனக்கு அன்பானுடைய தாமதம் ஏற்படும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறார். ஆனா ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் தெரியுமா? லாசரு மரிச்சிட்டான், மாத்தாள் மரியாளும் காத்திருக்கிறாங்க, இயேசுக்கு சொல்லியாச்சு வந்துருவாரு, காத்திருக்கிறாங்க, வரல. லாசரு வியாதி அதிகமாகிட்டே இருக்குது, சீரியஸ் ஆகுது. கிராமத்து மக்கள் சொல்லியிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போவோம், அந்த வைத்தியரை கூட்டிகிட்டு வருவோம். வேண்டாம், இயேசுக்கு சொல்லியாச்சு வந்துடுவார். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. லாசரு மரிச்சிட்டான். எல்லாரும் சொல்லி என்ன ஏசு ஏசு நீங்கள் வந்துடுவார், நீங்கள் சொல்லி அனுப்பியாச்சு, நீங்கள் வரலையே அவரு. இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் பிந்தனா என்ன இப்போ வந்து சுகமாக்கிடுவார், இப்போ வந்தாலே போதும். செத்தவங்களை உயிரோடு எழுப்புறது ஆண்டவர் தானே அவரு. செத்தவனை கூட என்ன லாசருவை எழுப்பிடுவார். வரல. சாயங்காலம் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணணும். ஊரே திரண்டு வந்துட்டு, பிணத்தை வீட்டில் வச்சிருக்க முடியாது. மாத்தாளே மரியாளே, இயேசு வரட்டும்னு பிணத்தை வீட்டில் வச்சிருக்க முடியாது, அடக்கம் பண்ணணும். இல்லை இயேசு வந்துட்டு அவனை உயிரோடு எழுப்பிடுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாவம் வாலிப பிள்ளைங்க, ஒரே ஆதரவு. லாசரு வாலிப பையன் மரிச்சிட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே, அவங்க தான் நம்பிக்கிட்டு இருக்காங்களே, இயேசு வருடாரா பார்ப்போம். ஊரே காத்திருக்குது இயேசுக்காக. மாத்தாள மரியாதை அப்படியே காத்திருக்கிறாங்க, வரல. இதுக்கு மேலே காத்திருக்க முடியாதுமா, கல்லறையில் வச்சிருவோம், அப்புறம் நீயாச்சும் உங்கள் இயேசுவாச்சு அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டாங்க. உள்ளே கொண்டு சரீரத்தை வச்ச பிறகு கல்லை வச்சு மூடணும். குகைக்குள்ளே அவனுடைய சரீரத்தை வச்சிருக்குது. அவங்க வழக்கம் அதுதான், யூதருடைய வழக்கம். அந்த நாட்களில் துணியினால் அந்த சரீரத்தை சுற்றி, அதற்கான வாசனை திரவியங்கள்லாம் வச்சு சுற்றி, அந்த பொருட்களை வச்சு சரீரத்தை கல்லறைக்குள்ளே குடைந்தெடுக்கப்பட்ட குகையில் வச்சிருவாங்க, கல்லை வச்சு மூடிடுவாங்க. மாத்தாளு மரியாதை சொல்லியிருப்பாங்க, உள்ள வச்சாச்செல்லாம் வச்சாச்சு, ஜபெல்லாம் முடிஞ்செல்லாம் முடிஞ்சது, கல்லை மூட வேண்டாமே, இப்போ வந்தால் கூட இயேசு உயிரோடு எழுப்பிடுவாரு. கல்ற தோட்டத்தில் சிலருக்காக காத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவிலேருந்து வரணும், மெட்ராஸ்லேருந்து வரணும், கொஞ்சம் மூடாமல் காத்துருங்க, அவங்க முகத்தை பார்க்கணும். அதே மாதிரி மாத்தாளு மரியாதை அழுகிறத பார்த்து அந்த ஊர் மக்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இயேசு வர்றாரா பார்க்கலாம், சொல்லி அனுப்பியாச்சு, வரல. இவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வி ஆகி கொண்டே இருக்கிறாரு. அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கவே இல்லை. இயேசு இப்போ வந்துருவார், இப்போ வந்துருவார், இப்போ வந்துருவார், இயேசுவுக்கு சொல்லியாச்சு, அவமானம் தான் மிஞ்சி கொண்டு இருக்கிறாரு. ஒன்றும் நடக்கலை, வேற வழியே இல்லை. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. மரியாள் மாத்தாள் காரு மூடிடுவோம், கல்லை வச்சு மூடிட்டாங்க, அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஊரே பேசியிருக்கும், இயேசு ஊருக்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரு, இவங்களுக்கு என்னத்தை செய்துட்டாரு? வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போனார், அவ்வளோதான். 12 சீஷரோடு வந்து இந்த வீட்டில் விருந்தெல்லாம் சாப்பிட்டு போனார். லாசர் என் ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னார். அப்படின்னா ஏன் காப்பாற்றிருக்க வேண்டியது தானே? ஊரார் பேசியிருப்பாங்க. மாத்தாளுக்கு மரியாளுக்கு இன்னும் அது ரொம்ப அவமானம், கஷ்டம். இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு அவமானம், இதெல்லாம் இயேசு ஏன் அனுமதிக்கணும்? ஆண்டவருக்கு நான் அதில் சந்தோஷமா? அவமானப்படட்டும், அழட்டும், கண்ணீர் வடிக்கட்டும், அதுக்காக அவர் தாமதிக்கிறாரா? ஏன் அவர் தாமதிக்கிறார்? இயேசுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தாமதிக்கிறார், அற்புதம் செய்ய தாமதிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் தாமதிக்கிறார்?
இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆண்டவர் பார்த்தார். பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், சப்பானியை நடக்க பண்ணி இருக்கிறார், செத்தவங்களை உயிரோடு எழுப்பதான் மிகப்பெரிய அற்புதம். அவர் உலகத்தில் சரீர பிரகாரமான நன்மைகளில் அவர் செய்த பெரிய அற்புதம் செத்தவனை உயிரோடு எழுப்பினார். யவீருவின் மகளை மறித்து சில மணி நேரத்துக்குள்ள உயிரோடு எழுப்பிட்டார், சில நிமிட நேரத்துக்குள்ள. நாயுனூர் விதவையின் மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகிற வழியில் சில மணி நேரங்கள் கழித்து உயிரோடு எழுப்பிட்டார். அதான் பெரிய அற்புதம், இயேசு செய்த அற்புதம். இப்போ இயேசு பார்க்குறாரு, இந்த குடும்பம் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, என்னை தகப்பனை போல நேசிக்கிறாங்க, என்னுடைய சிநேகிதன் லாசரு. அதனால அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள், எங்கேயுமே செய்திராத ஒரு அற்புதத்தை நான் இந்த குடும்பத்துக்கு செய்யணும், அது உலகம் முழுவதும் பேசப்படணும் இந்த அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் லாசரு வீட்டில் செய்யணும். அப்படி செய்யணுமானா தாமதமாகணும். அடக்கம் பண்ணட்டும், சரீரம் நாரட்டும், 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினா இயேசு செய்த மிகப்பெரிய அற்புதமே லாசரு உயிரோடு எழுப்பினதுதான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இயேசுக்கு செய்தி போன உடனே நீங்க போங்கப்பா அவன் சோமா இருப்பான்னு சொல்லியிருந்தா அது ஆர்டினரி மிராக்கிள், சாதாரண ஒரு அற்புதம். அதை விசேஷ அற்புதமா நினைச்சிருக்கவே மாட்டோம். 100 101. ஆனா இன்றைக்கு இந்த அற்புதத்தை குறித்து தான் உலகம் முழுவதும் ஸ்பெஷலாக பேசப்படுகிறது. லாசருவினுடைய குடும்பம் மார்த்தாள் மரியாளை பற்றி பேசப்படுகிறது. காரணம் என்ன? இயேசு தாமதித்ததுனால தான் இவ்வளவு பெரிய அற்புதம். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தாமதித்து கொண்டிருக்கிறார்? ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்ய தாமதித்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் விசேஷ அற்புதத்தை உங்க வீட்டிலே செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு விசேஷ அற்புதம் நடக்க போகிறது. The outstanding miracle is going to happen in your life. அதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே வந்து அற்புதம் செய்தா பெருசு கிடையாது. இப்போ நான் வியாதிப்பட்டேன், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட். வியாதிப்பட்ட உடனே ஒரு ஆள் வந்து ஜோமணி நான் சுகமாக இருந்தேன்னு வச்சுக்கிடுங்க, நானே இயேசு கிட்ட வந்திருக்க மாட்டேன். நானே இயேசு ஏதோ ஜோம் பண்ணாருங்க, இயேசுவுக்கு நன்றின்னு போயிட்டே இருந்திருப்பேன். ஆண்டவர் தாமதிச்சார். டாக்டர்ஸ்லாம் கைவிடட்டும், அவனுக்கு மரண தேதி குறிக்கட்டும், என்னை செத்து போயிடுவான்னு சொல்லட்டும், எல்லாம் கைவிடப்பட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரட்டும், இனிமேல் இவனை காப்பாற்ற முடியாதுன்ற நிலைமை வரட்டும். அப்படி வந்தபோது இயேசு வந்து அற்புதம் செய்ததுனால தான் இன்னைக்கு நான் அவரை உறுதியாய் பிடித்துன்னு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சில சமயத்தில் ஆண்டவர் அதற்காகத்தான் தாமதிக்கிறார். சோர்ந்து போகாதுங்க, விசுவாசத்தை விட்டு விடாதுங்க. ஆண்டவர் உங்களை மறந்து விட்டார் என்று சொல்லாதுங்க. உங்கள் மேல் அவர் நினைவாயிருக்கிறார், உங்க மேல் அவர் அன்பாயிருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது என்ற பாரத்தோடு இருக்கிறார். சந்தேகப்படாதங்க, ஒரு விசேஷ அற்புதம் நடக்க போகிறது. என்னைக்கு நடக்கும்? இன்னைக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். தாமதம் ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்குகிறார். அவர் தாமதித்தாலும் சரியான நேரத்தில் வந்து அற்புதம் செய்வார். தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த தாய் தகப்பன், இந்த வாலிப பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகள் எல்லோரோடும் இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க அற்புதங்களின் தேவன், ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகளை அருளி செய்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அவளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இவ்வளவு நாள் காத்திருந்து பொறுமையோடு உம்முடைய வேலைக்காக அமர்ந்திருந்தார்களே, இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும், நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கவலைகள் மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவங்க விரும்புகிற காரியத்தில் அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். நீ தொட்டு விட்டீர், நன்றி. அற்புதம் ஆரம்பித்து விட்டதற்காய் நன்றி. இந்த நிமிஷம் முதல் மாற்றத்தை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் அறுக்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். மரண நோய்கள் விலகிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.